ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர்களாக தம்பித்துரை, திருச்சி சிவா மறு நியமனம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் பார்லமெண்ட் கமிட்டிஸில் வந்து கவர் ஆகும். ஸோ நம்ம பார்லமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான கமிட்டிஸ் வந்து ஏற்படுத்துவாங்க. ஒன்று வந்து பெர்மனன்ட் கமிட்டிஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஹாக் கமிட்டிஸ். ஸோ இந்த பெர்மனன்ட் கமிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது இது பர்மனண்டாகவே இருக்கும். 1 இயருக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி அது பெர்மனண்டாகவே இருக்கும். ஸோ அட்ஹாக் கமிட்டி அப்படின்னு சொல்லும்போது தேவைப்படும் போது மட்டும் இந்த கமிட்டிஸை வந்து ஏற்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கொயரி கமிட்டி, அட்வைசரி கமிட்டி. ஸோ அட்வைசரி கமிட்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு செலெக்ஷன் கமிட்டி வரும். இப்போ ஒரு பில்லு கொண்டு வர்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரீடிங்க்கு அப்புறம் செகண்ட் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு செலெக்ஷன் கமிட்டிக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அவங்க வந்து செலெக்ஷன் கமிட்டி அதை கிளாஸ் பை கிளாஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அதை ஆராய்ந்து விட்டு மறுபடியும் ரெப்போர்ட்ஸை வந்து திரும்ப என்ன பண்ணுவாங்க இங்கே சபைக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ அதுக்காக இந்த செலெக்ஷன் கமிட்டி வந்து போடுவாங்க. ஸோ இது தவிர எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த பெர்மனன்ட் கமிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் கமிட்டிஸ் வந்து எப்போவுமே இருக்கக்கூடியது. Financial committees. So next வந்து department related standing committees. So department related standing committees. Committees to inquire, committees to inquire. அதுக்கப்புறமா committees to scrutinize and control, committees to scrutinize and control. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா committees on day to day provisions, committees on day to day provisions, business. ஸோ இதெல்லாமே பெர்மனன்ட் கமிட்டிஸ், டே பிஸ்னஸ். இதுக்கப்புறமா ஹவுஸ் கீப்பிங் கமிட்டி இதெல்லாமே பெர்மனண்டாக இருக்கக்கூடிய கமிட்டிஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கமிட்டிஸ் டு ஸ்க்ரூட்டினைஸ் அண்ட் கண்ட்ரோல், இதில் வரக்கூடிய ஒரு கமிட்டி தான் கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷூரன்ஸ். கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷூரன்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாயில் தனியாக இந்த கமிட்டி இருக்கும், அதே மாதிரி ராஜ்யசபாயிலையும் தனியாக இந்த கமிட்டி இருக்கும். ஸோ லோக்சபாயில் பார்த்தீங்க அப்படின்னா 15 மெம்பர்ஸ் இருப்பாங்க, ராஜ்யசபாயில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இது வந்து 1953ஆம் ஆண்டு வந்து இந்த கமிட்டியானது முதலாக தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த கமிட்டியினுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு பாராளுமன்றம் வந்து முதலாக ஆரம்பிக்க போது ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் அவர் இருக்கும். ஸோ அந்த டைம்ல வந்து மினிஸ்டர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, லோக்சபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்கக்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஸோ ரிப்போர்ட்டை நான் சப்மிட் பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன், பிரைம் மினிஸ்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், அந்த மாதிரி நிறைய அஷூரன்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த அஷூரன்ஸை வந்து அவங்க கரெக்டாக அந்த டைம் டு டைமில் வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து நிறைவேற்றி இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணக்கூடியதான் கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷூரன்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் இருக்கும். ஸோ அந்த ராஜ்யசபாவினுடைய அந்த கமிட்டி ஆன் கவர்மெண்ட் அஷூரன்ஸ்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா அரசு உத்தரவாதங்கள் குழுவின் உறுப்பினராக அதிமுக எம்பி தம்பித்துரையை வந்து நம்மளுடைய ராஜ்யசபாவினுடைய சேர்மன், அதாவது நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நியமித்துள்ளார். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இந்த பெர்மனன்ட் கமிட்டிஸ்லேயே நமக்கு டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 24 கமிட்டிஸ் இருக்கும். ஸோ நமக்கு 1993ஆம் ஆண்டு இதில் 17 கமிட்டி தான் இருந்திருக்கும். 2004ஆம் ஆண்டு வந்து இது 24 கமிட்டியாக அதிகரிக்கப்பட்டிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் 8 கமிட்டிஸ் வந்து ராஜ்யசபா கீழே வரும். அதுக்கப்புறமா லோக்சபாயில் பார்த்தீங்க அப்படின்னா 16 கமிட்டிஸ் லோக்சபா கீழே வரும். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போதும் கூட ஃபர்ஸ்ட் ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3-5 to 4 days டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஸ்டாண்டிங் கமிட்டிஸுக்கு தான் அனுப்புவாங்க. ஸோ அவங்க துறை ரீதியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது எல்லாமே கிளாஸ் பை கிளாஸாக செக் பண்ணி ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா பார்லமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி, பார்லமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி
இன் இண்டஸ்ட்ரி. ஸோ இதனுடைய தலைவராக பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி சிவா அவர்கள் நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்களால் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்று பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் முதல் நினைவு தினம். ஸோ கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தை பார்த்தீங்க அப்படின்னா பஹல்காம் அப்படிங்கிற இடத்துல அந்த பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாத தீவிரவாதிகள் தாக்குதல் வந்து நடத்தி இருப்பாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி. ஸோ அதனுடைய எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னா 25 சுற்றுலா பயணிகள், அதே மாதிரி ஒரு உள்ளூர்வாசி வந்து இந்த தாக்குதல்ல வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்தியா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதற்கு பதிலடியாக மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பயங்கரவாதிகள் வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குடிமை பணிகள் தினம் தலைவர்கள் வாழ்த்து. சுதந்திர இந்தியாவின் முதல் உள்துறை அமைச்சரான சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முதலாக 1946ஆம் ஆண்டு கேபினெட் மிஷன் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ கேபினெட் மிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 மெம்பர்ஸ் வந்து இங்கே வந்திருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், அதே மாதிரி பெத்திக் லாரன்ஸ். ஸோ இவங்க 3 பேரும் வந்து நம் நாட்டிற்கான அந்த அரசியலமைப்பை எழுதுவதற்கான அந்த அனுமதியை கொடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அந்த அரசியலமைப்பை எழுதுவதற்கான அந்த அரசியல் நிர்ணய சபையை ஏற்படுத்துவதற்கான அந்த பிளானை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இனி ஆட்சி மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருப்பாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் வந்து இடைக்கால அரசு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் 1946ஆம் ஆண்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடெண்டாக லார்டு வேவல் அவர்கள் இருந்திருப்பாங்க. வைஸ் பிரசிடென்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதுக்கப்புறம் உள்துறை அமைச்சராக யார் இருந்திருப்பா அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா 1947ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 டில்லியில வைத்து குடிமை பணி பயிற்சி அதிகாரிகள் மத்தியில வந்து அவர் வந்து உரையாற்றி இருப்பார். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா குடிமை பணி அதிகாரிகள் வந்து நாட்டினுடைய எஃகு கவசம் அப்படின்னு சொல்லி சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பாராட்டி இருப்பாரு. ஸோ அந்த தினத்தை வந்து நினைவு கூறும் பொருட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 21ஆம் தேதி வந்து குடிமை பணிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது.